எல்லா தனியார் பள்ளிகளையும் ஒரே தராசில் வச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் சென்னையில் உள்ள ஒரு தனியார் பள்ளி வாங்குற ஃபீஸுக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு குடுவாஞ்சேரி செங்கல்பட்டில் தனியார் பள்ளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் இதே ஜாஸ்தி கட்டமைப்பு இருக்கும், இதை விட கிரவுண்டு பெருசாக இருக்கும், பெரிய பில்டிங் இருக்கும், சேம் குவாலிட்டி கொடுப்பாங்க. ஆனால் அரசு சொன்னார் பாருங்களேன், ஒரு தனியார் பள்ளிகளுக்கு கட்டண அமௌண்ட்க்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டிக்கு என்ன ஒரு பரிந்துரைனா, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸுக்கு அவங்க ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு புகார் அளிச்சாச்சுன்னா அந்த கமிட்டி அந்த பள்ளியை ஆராய்ஞ்சு அவங்க வாங்கக்கூடிய ஃபீஸுக்கும் கொடுக்குற சர்வீஸுக்கும் கரெக்டாக இருக்கா அதான் பார்க்க முடியும். தே cannot fix the fees for சிபிஎஸ்இ ஸ்கூல். பட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அவங்க ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியருக்கு ஆவரேஜாக புதுசாக சேரக்கூடிய ஆசிரியருக்கு 40,000-50,000 சம்பளம் வருது. ஆனால் தனியார் பள்ளி அதே மாதிரி கொடுக்கணும்னா நீங்கள் ஃபீஸ் வாங்கி தான் கொடுக்க முடியும். அந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு பெட்ரோல்ட்ட வாங்கி தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால எல்லா தனியார் பள்ளிகளுமே ஒரே மாதிரி ஜாஸ்தி ஃபீஸ் வாங்குறது இல்லை. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.